அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேயோன் வகையில டே 4க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். முதல் கொஸ்டின் பாருங்களேன். முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையிலிருந்து 20% முட்டைகள் உடைந்து விட்டது. 25% விருந்தினராக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் 22 முட்டைகள். 2 இது பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க, 1 மட்டும் கவுண்டிங்ல கொடுத்துருக்காங்க. அப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை என்ன? ஸ்டார்டிங்ல எனக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? 100% இருந்திருக்கும். அத 3 விதமா பிரிக்கிறேன். 20% வந்து உடஞ்சிருச்சு, 25% வந்து விருந்தினர்களுக்காக வச்சாச்சு. மீதி எவ்வளவு இருக்கும்? 22 முட்டை வந்து குடும்ப உறுப்பினர்களுக்காக உண்ணப்பட்டது. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 45%. 100%த்துல 45% இங்க போயிருச்சு. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 55%. இந்த 55% தான் எவ்வளவுனா நமக்கு 22. 55% அப்படிங்கிறது 22னா கொஸ்டின் வந்து என்ன கேட்கறாங்கன்னா 100% என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பெர்சன்டேஜ் கூடுச்சுன்னா எண்ணிக்கையும் கூடும். அப்ப இது நேர்மாறல். நேர்மாறல்னா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். அப்ப தலைகீழா போட்டா என்ன வரும்னா 100/55 இன்ட்டு 22. 2 11 22, I 11 55, 1 இங்க 20, 2 பெருக்கினீங்கன்னா எவ்வளவு வரும்னா 40. அப்போ மொத்தமா என்கிட்ட எத்தனை முட்டை இருந்துச்சுன்னா 40 முட்டை. செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் சுருக்குக. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள ஒரு சம். புக் சம்னா 225 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா என்ன வரும்? 15. 729 வெளியில எடுத்தா 27, மைனஸ் 25 வெளியில எடுத்தா 5, 144 வெளியில எடுத்தா 12, டிவைடட் பை 16 வெளியில எடுத்தா 4, 81 வெளியில எடுத்தா 9ன்னு வரும். I3 15, 9 27. இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்னா 36. இங்க 36ன்னா எதால பெருக்கணும்? 4ஆல. அப்ப மேலேயும் 4ஆல பெருக்குங்க. ஐநாங்க 20, மைனஸ் இங்க எதால பெருக்கணும்? 3ஆல. அப்ப மேலேயும் 3ஆல பெருக்குங்க. 15. வகுத்தல் என்னவா மாறும்னா பெருக்கலா மாறும். பெருக்கலா மாறும் இது தலைகீழா மாறும். அப்போ 9/4ன்னு வரும். 20ல 15 போயிடுச்சுன்னா 5/36 இன்ட்டு 9/4. 9 இங்க 36. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 5/16ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா வரும். அடுத்து ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினர். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ இந்த கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா தேர்ச்சி பெறாத மாணவர்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ மாணவர்கள் 900, மாணவிகள் 600. இதுல 70% வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அப்ப மீதி உள்ள 30% வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. இங்க 85% வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. மீதி 15% ஃபெயில் ஆயிட்டாங்க. இந்த இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து எனக்கு 100%. அதுல 70 பாஸ், அப்போ 30 ஃபெயில். அதே மாதிரி இங்கேயும் இது 100% இருக்கும். 85% பாஸ், அப்போ 15% ஃபெயில். இந்த 900த்துல 30% என்ன வருதுன்னு பாருங்க. 30/100 இன்ட்டு 900. இது அடி ஆயிரும் 270. அப்போ மாணவர்கள ஒரு 270 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. அதே மாதிரி இங்க பாருங்களேன். 15/100 இன்ட்டு 600. இதுவும் கேன்சல் ஆயிரும். 15 90. தேர்ச்சி பெறாதவர்களின் எண்ணிக்கை இங்க ஒரு 270, அங்க ஒரு 90. ஆன்சரு 360. நமக்கு பெர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளவு பேர் டெஸ்ட் எழுதியிருக்காங்க? 900 + 600னா 1500. ஃபெயில் ஆனவங்க 360 இன்ட்டு 100. 2 0க்கு 2 0 அடி கொடுத்துடலாம். 3 5 15, இங்க 7 5 35, மிச்சம் 1, 2 5 10. 1 3 3,
3 6 மிச்சம் 1 4. அப்போ மொத்தமா 24%. மொத்தம் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர்னா 24%. அடுத்து ஆகியவற்றின் மீகோவா 3 நம்பர் கொடுத்துட்டு HCF என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 396, 504, 636. கடைசி 2 டிஜிட்டா பாருங்க, எல்லாமே 4ஆம் வாய்ப்பால்ல போகும். அப்போ 4ஆல டிவைட் பண்ணிருங்க. 9 36 மிச்சம் 3. 36னா 9 36. இங்க 1 நாள் 4 மிச்சம் 1, 2 8 மிச்சம் 2, 6 நாளா 24. இங்க 1 நாள் 4 மிச்சம் 2, 5 20 மிச்சம் 3, 9 36. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு போட்டா 3 9, 3 9, 4 2 5 3. இதுக்கப்புறம் பொதுவா எதுவுமே வகுக்காது. அப்ப என்னோட HCF என்ன வரும் அப்படின்னா 4 × 3 ஆன்சரு 12ன்னு வரும். டி ஆப்ஷன் எனக்கு கரெக்டா வரும். அடுத்த 5வது கொஸ்டின். 5வது கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டு HCF என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்முக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க. சம்முல 2 கியூப் என்ன வரும் 8 பிளஸ் 2 ஸ்கொயர்னா 4 மைனஸ் 2 பிளஸ் 2. இதுவும் கேன்சல் ஆயிரும். 8 பிளஸ் 4 12. அடுத்து இங்க போட்டா 2 கியூப் 8, 2 ஸ்கொயர் 4, எக்ஸுக்கு பதிலாக 2. ஈரட்டா 16 மைனஸ் 5 20 பிளஸ் 10 மைனஸ் 3 26 மைனஸ் 23 ஆன்சரு 3ன்னு வரும். இப்போ இது ரெண்டுக்கும் HCF பாருங்க. HCF பார்த்தா என்ன வரும் 3ன்னு வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோமா, கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எக்ஸ் இருக்கிறதுலாம் 2 போடுங்க. எதுக்கு ஆன்சர் 3 வருதுன்னு பாருங்க. இங்க போட்டா என்ன வரும் 4 பிளஸ் 2 பிளஸ் 1 7ன்னு வரும். ஆனா நமக்கு ஆன்சர் என்ன வரணும் 3ன்னு வரணும். இது வராது. அடுத்ததுல பாருங்களேன் 4 மைனஸ் 2 மைனஸ் 1, 4 மைனஸ் 3 ஆன்சர் 1. அப்போ இதுவும் வராது. அடுத்ததுல 4 மைனஸ் 2 பிளஸ் 1, 5 மைனஸ் 2 ஆன்சரு 3. இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததுல 4 பிளஸ் 2 மைனஸ் 1, 6 மைனஸ் 1 ஆன்சரு 5. அப்போ இது வராது. சரிங்களா? அப்போ 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் எனக்கு கரெக்டா வரும். இந்த மாடல் சம்ம நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்த 6வது கொஸ்டின். 35, 56 மற்றும் 91 வகுக்கும் போது மீதி 7 தரக்கூடிய மிக சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு தேவையான எண்ணை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தேவையான எண் ஈக்குவல் டு எல்சிஎம் கண்டுபிடிங்க கொடுத்துருக்க நம்பருக்கு பிளஸ் அவங்க கொடுத்துருக்க மீதியை ஆட் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் எல்சிஎம் பாருங்களேன். எல்சிஎம் பார்த்தா என்ன வரும் 35 56 91. 7ஆம் வாய்ப்பாடு போட்டா 5 35 8 56 13. எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா இதுக்கப்புறம் பொதுவா எதுவுமே வைக்கிறது. அப்ப இது எல்லாத்தையுமே பெருக்கிடுங்க. 7 × 5 × 8 × 13. 13 7 91, 5 8 40. அப்போ 0 1 நாள் 4 9 36. தேவையான எண் ஈக்குவல் டு எல்சிஎம் பிளஸ் மீதி. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்சிஎம் என்ன வந்திருக்கு 3640. மீதி என்ன வருதுன்னு சொல்றாங்க 7 வரணும்னு சொல்றாங்க. அப்போ 3647. பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். ஓகேவா? அடுத்து 7வது சம் என்ன சொல்றாங்க, 2 இது கொடுத்துட்டு மீப்போமானாலும் ஒண்ணுதான், மீச்சிமானாலும் ஒண்ணுதான். இப்போ ஆப்ஷனை பாருங்களேன் 105 105 105 105 எல்லாத்துலயுமே நமக்கு 105 இருக்கு. அப்போ வெளியில இருக்கிற நம்பரு 21 35க்கு எல்சிஎம் பார்த்தா எனக்கு என்ன வரும்னா 105ன்னு வந்துடும். இப்போ இந்த இது மட்டும் எடுத்துக்கோங்க, x² y x y². இதுக்கு எல்சிஎம் பார்ப்போம். எல்சிஎம்மோட எக்ஸ்பான்ஷன் என்ன, லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்டுக்கு ஆப்போசிட் என்ன, ஹையஸ்ட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா
ரெண்டுலயுமே எது பொதுவா இருக்கு? ரெண்டுலயுமே எக்ஸும் இருக்கு, ரெண்டுலயுமே ஒய்யும் இருக்கு. எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. லீஸ்ட் அப்ப அதுக்கு ஆப்போசிட் ஹையஸ்ட். பவர்ல எது ஹையஸ்டா இருக்குன்னு பாருங்க. இங்க 2 இருக்கு. அதே மாதிரி இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. எது ஹையஸ்டா இருக்குன்னா 2 இருக்கு. வெளியில உள்ள நம்பருக்கு எல்சிஎம் பார்க்கும்போது 105, இங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஆன்சர் என்ன வரும்னா ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா வரும். ரொம்ப சிம்பிளானது. அடுத்து ஒரு வினாடி வினா போட்டியில் எக்ஸ் மற்றும் ஒய் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம். x/y வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள். மொத்தமா எவ்வளவு பாயிண்ட் வாங்கியிருக்காங்கன்னா 84. எனில் ஒய் பெற்ற புள்ளிகள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஒய் எப்படி இருக்கு? 11ஓட பெருக்கு தொகையா இருக்கு. அப்ப கொடுத்துருக்கிற ஆப்ஷனை பாருங்க, எது 11ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. பி ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு 11ஆல டிவைட் ஆகும், மற்ற எதுவுமே எனக்கு ஆகாது. ஓகேவா? ஆப்ஷன்ல இருந்து பாக்குறது இது. ஒரிஜினலா செய்யணும்னா என்ன பண்ணணும்? ஒய் எடுத்த பாயிண்ட் தான் கேட்கறாங்க. மொத்தம் எவ்வளவு பங்கு இருக்கு? 21 பங்கு. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 21. கொஸ்டின் யாரு கேட்கறாங்க? ஒய்க்கு கேட்கறாங்க. அப்ப மேல 11 இன்ட்டு 84. 1 இங்க 4 ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 44 வரும். சரிங்களா? அடுத்து ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது எனில் 2 மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சார அலகுகளின் எண்ணிக்கை என்ன? நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட். இங்க நிமிடம், இங்க அலகு. என்ன சொல்லியிருக்காங்க? 40 நிமிடத்துல 3 அலகு. கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? 2 மணி. இதை நிமிடமா மாத்திருங்க. 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம், 2 மணி நேரத்துக்குன்னா 120 நிமிடம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நிமிடம் அதிகரிச்சுன்னா அலகும் அதிகரிக்கும். இது நேர்மாறல். நேர்மாறல்னா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். அப்ப தலைகீழா போட்டா என்ன வரும்? 120/40 இன்ட்டு 3. 1 1 1 இங்க 3. அப்போ மொத்தமா என்ன வரும்னா 9ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். அடுத்து 10வது சம். கலப்பு மாறல ஒரு சம். 81 மாணவர்கள். ஆல் 1 வந்து 81. வேலை வந்து என்னது? சுவர்ல பெயிண்ட் அடிக்கிறது. வேலை 1 வந்து 448. எத்தனை நாள்ல? நாள் 1 வந்து 56 நாள்ல. அடுத்து 160 மீட்டர் நீளமுள்ள வேலை 2 வந்து என்ன அப்படின்னா 160 மீட்டர் நீளமுள்ள சுவர்ல பெயிண்ட் அடிக்கணும். எத்தனை நாள்ல? நாள் 2 வந்து 24. மாணவர்களின் எண்ணிக்கை ஆல் 2 வந்து என்னன்னு கேக்குறாங்க. அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஃபார்முலா என்ன? ஆல் 1 இன்ட்டு நாள் 1 பை வேலை 1 ஈக்குவல் டு ஆல் 2 இன்ட்டு நாள் 2 பை வேலை 2. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 81 இன்ட்டு 56 பை 448 ஈக்குவல் டு ஆல் 2 தான் கண்டுபிடிக்கணும். 27/160. நமக்கு எக்ஸ் தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 81 இன்ட்டு 56 கீழே உள்ளது மேலே போகும். அதே மாதிரி மேலே உள்ளது கீழே வந்துடும். 27 இன்ட்டு 448 ஈக்குவல் டு எக்ஸ். ஒரு 27 27 இங்க 3ன்னு வரும். அடுத்து 5 8 40 மிச்சம் ஒரு 4. 6 8 48. இங்க 2 8 16 0. ஒரு 56க்கு 56 அடி கொடுத்துடலாம். அப்ப இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 60ன்னு வரும். இப்போ மொத்தமா எத்தனை மாணவர்கள் தேவைன்னா அடுத்த இதுக்கு 60 மாணவர்கள் தேவை. இது வந்து நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள சம். இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய கேட்டிருக்காங்க. 11வது சம். பாஸ்கல் முக்கோணம். இது வந்து நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிற ஒரு சம். ஓகேவா? இது எப்படி வரையணும் அப்படின்னா படம் வந்து நமக்கு இந்த மாதிரி வரும். ஒரு பாக்ஸ், அடுத்து 2 பாக்ஸ் இருக்கும், அடுத்து 3வது வரிசையில 3 பாக்ஸ் இருக்கும், 4வது வரிசையில 4 பாக்ஸ் இருக்கும், 5வது வரிசையில 5 பாக்ஸ் இருக்கும். நமக்கு 6வது வரிசை வரை கேட்கறதுனால அது எல்லாத்தையும் 6 வரைக்கும் நம்ம வரைஞ்சிக்கலாம். இது நம்ம ஷார்ட்டாகவும் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் 1, அடுத்து 2 பாக்ஸ், அடுத்து 3 பாக்ஸ், அடுத்து 4 பாக்ஸ். 1 2 3 4, அடுத்ததுல 5 பாக்ஸ். 1 2 3 4, 1 2 3 4 5 பாக்ஸ். அடுத்ததுல அப்போ 6 பாக்ஸ் வரும். 2 3 4, 1 2 3 4 5 6. இப்போ மேல உள்ளதுல 1, இங்கேயும் 1 வரும். கடைசி உள்ளது எல்லாத்துலயுமே 1 1ன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதை ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? 1 + 1 2. இந்த பாக்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதை ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? 3. இங்க இது ரெண்டையும் கூட்டுங்க 3. அடுத்தது இது ரெண்டையும் கூட்டுங்க 3. இது ரெண்டையும் கூட்டி இங்க போடுங்க 6. இது ரெண்டையும் கூட்டி இங்க போடுங்க 4. சரி, இங்க 3 + 1 4ன்னு வரும். இங்க 4ன்னு வரும். அடுத்து இதை ஃபில் பண்றதுக்கு இது ரெண்டையும் கூட்டுங்க 5. இது ரெண்டையும் கூட்டினா 10. இது ரெண்டையும் கூட்டினா 10. இது ரெண்டையும் கூட்டினா 5. அப்போ 6வது வரிசை இதான் நமக்கு 6வது வரிசை. 6வது வரிசையில் என்னென்ன இருக்கு? 1 5 10 10 5 1. 6வது வரிசையில 6 நம்பர் இருக்கணும். இங்க 4 நம்பர் தான் இருக்கு. இங்க 4 நம்பரு, இது வராது. இங்க 3 6 7 நம்பர் இருக்கு, இதுவும் வராது. அப்போ 6 நம்பர் வரும். ஓகேவா? 12வது சம். 12வது சம் என்ன சொல்லியிருக்காங்க? 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். அடுத்தடுத்த ஒற்றைப்படைனா இப்ப 5ன்னு எடுத்துக்கிட்டா அடுத்த ஒற்றைப்படை 7. இது ரெண்டும் எனக்கு அடுத்தடுத்த ஒற்றைப்படை. கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க? 200 கொடுத்துருக்காங்க. எனில் அவ்விரு எண்களை காணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. 91ன்னு எடுத்துக்கிட்டா இதுக்கு அடுத்த ஒற்றைப்படை வந்து என்ன வரும்னா 93. ஆனா 150 கொடுத்துருக்காங்க, இது வராது. இங்க பார்த்தா 97, இதுக்கு அடுத்த ஒற்றைப்படை 99. ஆனா 103 கொடுத்துருக்காங்க, இது வராது. இது ரெண்டும் நமக்கு அடுத்தடுத்த ஒற்றைப்படை. அதே நேரத்தில் இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்னா 200. அப்போ சி ஆப்ஷன் கரெக்ட், டி ஆப்ஷனும் வராது. ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து 13. பீகாக் என்பதை 31 9 1 5 29 5 21. இது வேற ஒண்ணுமே இல்லை. இதோட பொசிஷன் என்னன்னு பாருங்க. ஈயோட பொசிஷன் வந்து என்ன? 5. அதை 2ஆல பெருக்கி ஒரு 1 மைனஸ் பண்ணுவாங்க. 2 10, 10 - 1 9. அதே மாதிரி ஏயோட பொசிஷன் வந்து என்ன? 1. அதை 2ஆல பெருக்கி ஒரு 1 மைனஸ் பண்ணுவாங்க. 2 - 1 ஆன்சரு 1. அடுத்து சியோட பொசிஷன் வந்து 3. அதை 2ஆல பெருக்கி ஒரு 1 மைனஸ் பண்ணுவாங்க. 6 - 1 ஆன்சர் 5. இப்போ என்ன சொல்றாங்க? பீஸ் இ. அப்போ பியோட பொசிஷன் கொடுத்ததுல இருந்து எழுதிடலாம். 31, ஈயோட பொசிஷன் 9, ஏ வந்து 1, சி வந்து 5, திருப்பி இ வந்து இ வந்து 9. அப்போ 31 91 59. 31 91 59. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கு. அடுத்து 14வது சம். 14வது சம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 2 எண்களின் கூடுதல் 36. 2 நம்பர் இருக்கு, அந்த 2 நம்பரையும் கூட்டினா என்ன வருதா? 36. மேலும் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம். இப்போ எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது 2 நம்பர் இருக்கு. எக்ஸ் சின்ன நம்பர்னு எடுத்துக்கிட்டா ஒய் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா எக்ஸோட ஒரு 8 அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா எக்ஸ் வந்து என்னன்னு கேக்குறாங்க. எக்ஸ் பிளஸ் 8 ஈக்குவல் டு 36. அப்போ 2x ஈக்குவல் டு இது அந்த பக்கம் போச்சுன்னா 36 - 8 28ன்னு வரும். எக்ஸ் வந்து 14. அப்போ சின்ன நம்பர் வந்து என்ன அப்படின்னா 14ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். அடுத்து இங்க 3 6 3 6 கரெக்டா இருக்கு. 4 3 7 இங்க 3 7. அப்போ ஆல்பபெட்டுக்கு கரெக்டா நம்பர் அப்படியே கொடுத்துருக்காங்க. 6 ஆல்பபெட்டு 6 நம்பர் கொடுத்துருக்காங்க. 7 ஆல்பபெட்டு 7 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல இருந்தே நம்ம எழுதிடலாம். BLIND. ND வந்து என்ன இருக்கு? 92. அப்போ கடைசி 92 இருக்க மாதிரி பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் இதை வச்சே போட்டுடலாம். இன்னைக்கு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்ததுல அடுத்த 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.